வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி முட்டை பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். முட்டை பணியாரம் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சுலபமான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாங்க. மாவெல்லாம் ஒன்றும் அரைச்சிக்கிட்டு கிடக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அழகாக ரொம்ப சாஃப்டாக குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக குழந்தைங்க எடுத்து விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக பஞ்சு மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டும் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுறணும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த முட்டை பணியாரம். இப்போ நல்லா ரெண்டுமே நல்லா கடுகுலாம் நல்லா படபடன்னு வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். அப்போ ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் 2-3 சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாவே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்க்குறேன். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேருங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். நல்லா அது ஃப்ளேவருக்கும் நல்லாயிருக்கும். நம்ம முட்டை சேர்க்குறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு செய்கிறப்போ நல்லாயிருக்கும். ஒரு 3 முட்டை இருந்தால் போருங்க, சூப்பராக செஞ்சிடலாம் முட்டை பணியாரம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. முட்டை சாப்பிட்லன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த முட்டை பணியாரம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏன்னா அந்த மஞ்சத்தூள் போடுறதுனால இந்த முட்டையோட பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கறி மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கறி மசாலா அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். எல்லாமே ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் மைல்டாகவே எல்லாமே சேர்க்குறேன். ஏன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடணுன்னா இந்த மாதிரி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். இந்த முட்டையோட கரு களையாமல் இருந்தால் தான் நல்ல முட்டைன்னு அர்த்தம். அது நிறைய பேருக்கு தெரியும். இப்போ அந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா அடிச்சுக்கிட்டு அதில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அடித்ததுக்கப்புறம் நான் தண்ணியாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. ஏன்னா முட்டை நல்லா அடிக்கலைன்னா அங்கேக்கங்கே உருண்டையாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எதுலேயுமே உப்பு சேர்க்கலை, இப்போ தான் உப்பு சேர்க்குறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு கறி மசாலாவும் மஞ்சத்தூளும் போட்டு சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே ஒரு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம். வேறு காரத்துக்கு எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிறதுக்காக. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் நிறையா ஒரு 5-6 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இட்லி மாவு எடுத்துக்கலாம். இட்லி மாவு ஒரு 6 கரண்டி, 3 முட்டைக்கு 6 கரண்டி, நம்ம குழம்பு கரண்டி இருக்குல்ல, அதால் ஒரு 6 கரண்டி நான் மாவு சேர்த்துக்கிறேன். இட்லி மாவு, அதாவது ஒரு நாள் அரைச்சி புளிக்க வச்ச மாவு, ரொம்ப புளிச்ச மாவு வேண்டாங்க. இப்போ முதல் நாள் அரைச்சிங்கன்னா மறுநாள் எடுத்து செய்யலாம். இந்த இட்லி மாவு போதுங்க. இட்லி மாவு போட்டு 3 முட்டை உடச்சி ஊற்றி இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டி கொஞ்சோண்டு கறி மசாலா, அது இல்லைன்னா கரம் மசாலா போட்டு வதக்கி விட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு ரவா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா கலந்துடணும். இந்த மாவு இந்த முட்டை இது ரெண்டும் நல்லா கலந்துடணும். ஒரு இடம் கூட கலக்காமல் மாவு தனியாக இது தனியாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா கலந்திங்கன்னா தான் முட்டை பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். இது ஏன் ரவை சேர்க்குறோன்னா வேறு அரிசி மாவு எதுவும் சேர்த்துறாதீங்க. பணியாரம் ரொம்ப கல் மாதிரி ஆகிடும். ரவை சேர்க்குறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் ரவை சேர்க்குறோம். மொறுமொறுன்னு இருக்கும் மேலெல்லாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ரவை சேர்த்துருக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க, ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். கலந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு பணியார சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கலந்துக்கோங்க. உப்பு நம்ம சேர்க்கலை, ஏன்னா மாவில் உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த முட்டை கலவைக்கு அந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன். மற்ற எதுக்குமே உப்பு சேர்க்கலை. அப்போ தான் அந்த மாவில் உப்பு போட்டு தான் நம்ம கரைச்சிருப்போம், அதனால் உப்பு சேர்க்கலை. நான் வாயில் வச்சு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பணியார சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எல்லாத்துலேயுமே கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க.
அரை குழியில் ஊற்றுங்க. அது அப்படியே உப்பி ஒரு ஃபுல் இதாக வந்துடும். ஏன்னா முட்டை சேர்த்துருக்கிறதுனால உப்பிக்கிட்டு வந்துடும். நல்லா இருக்குங்க. இதை வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு முதல்ல நல்லா சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு, பணியார சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு பணியாரம் ஊற்றுனீங்கன்னா தான் எல்லாமே கருத்து போகாமல் நம்மளுக்கு ஒரே கலரில் கிடைக்கும். இது சட்டுன்னு வெந்துருங்க. ஆனால் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டீங்கன்னா தான் உள்ளார எல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா மேலே மட்டும் வெந்துட்டு உள்ளார வேகாமல் மாவும் இருக்கும். அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துலேயே வெந்து முடிச்சிருங்க. மூடி போட்டு திருப்பி போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். அது திருப்பும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும் வெந்திருக்குது, நல்லா வெந்திருக்கு. இப்போ திருப்பி போட்டிங்கன்னா அந்த மேல் மாவு மட்டும் டக்குன்னு வெந்துடும். நல்லா குண்டு குண்டாக இருக்குங்க. பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை. இட்லி மாவு ஒரு கப்பு வச்சுக்கிட்டு முட்டையை வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா போகிறோம். சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வர்றாங்கன்னா கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ அரைச்சி வச்சுக்கலாம். அப்படி சட்னியே தேவையில்லைங்க, சும்மாவே சாப்பிட்றலாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். நம்ம நார்மலாக செய்கிற பணியாரத்தை விட இந்த முட்டை பணியாரத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து குழந்தைங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முட்டை பணியாரத்தை வச்சுட்டு முட்டை குழம்பு கூட செய்யலாங்க. அது நான் எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இப்போ எல்லா பணியாரத்தையுமே சுட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா செவந்து வந்துருச்சு. நல்ல கலர் எல்லாமே ஒரே ஈவன் கலராக வருங்க. அதுதான் முக்கியம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு செஞ்சிங்கன்னா இதே மாதிரி கருத்து போகாமல் பாருங்கள், ஒரு எல்லோயிஸ்ட் ஆரஞ்சு கலரில் எல்லா பணியாரமுமே வந்திருக்கு. நம்ம எப்போதும் ஆம்லேட் இந்த மாதிரி அவிச்சு கொடுக்குறது இந்த மாதிரி தான் முட்டையை செஞ்சுருப்போம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லா மாவையுமே நான் வந்து இதே மாதிரி எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கிட்டேன். முட்டை பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரே கையில் பிச்சிடலாங்க, அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும். பெருசாக வந்து நம்ம வந்து கல் மாதிரி இருக்குமோ, இட்லி மாவு சேர்த்துருக்கோம் அது எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பஞ்சு மாதிரி இருக்குங்க. உள்ளாரெல்லாம் அப்படியே நல்லா வெந்து வெங்காயம் வேறு நல்லா தாராளமாக போட்டிருக்குமா, நல்லாயிருக்கும். அது கொஞ்சோண்டு இந்த கறி மசாலா சேர்த்தோம் பாருங்கள், அது இன்னும் பட்டையை கிளப்பும். அப்படியே வாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இந்த முட்டை பணியாரம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி ரெசிபி நிறைய நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸ் ரெசிபியெல்லாம் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். முட்டை பணியாரம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. அதே மாதிரி ஹைப் கொடுக்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.